எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த கப்பை வச்சு தான் அளக்க போகிறேன். 1.5 கப்பு மைதா மாவு ஆல்ரெடி அந்த கப்பில் அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 கப்பு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு இல்லாத கோகோ பவுடர். அப்புறமா இதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் தான் நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் குழி மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து மாவு அளந்த அதே கப்பு தாங்க. தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய். அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முட்டைக்கு பதிலாக தான் வினிகர் சேர்த்துக்கிறோம். வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஏர் பபிள்ஸ் க்ரியேட் பண்ணும். அப்போ நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை வந்து கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போலே உங்களுக்கு தெரியும் நிறைய ஏர் பபிள்ஸ் இதில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பரெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். அவனை வந்து 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் செட் பண்ணுங்கள். எனக்கு 40 மினிட்ஸில் அந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. இடையில வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தோன்னா நமக்கு கேக் நல்லா பேக் ஆகாது. அதனால் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்கள் கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் விப்பிங் க்ரீம் இல்லாதவங்க பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா சூடானதும், கொதிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, அது சூடானதும் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ பால் எடுத்துக்கிட்டவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் போடுங்க. அப்போ தான் நமக்கு திக்கான ஒரு சாக்லேட் க்ரீம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாக்லேட்ஸ் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். பாருங்கள், கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பை இது மேலே ஊற்றலாம். இப்போ நான் மேலே மட்டும்தான் ஊற்ற போகிறேன். இப்போ நிறைய பேருக்கு சாக்லேட் கேக் நல்ல க்ரீமியாக, இன்னும் நல்லா க்ரீமியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த கேக் நம்ம இந்த சிரப் ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த கேக்கில் ஒரு குச்சி வச்சு நிறைய ஓட்டை போட்டுட்டு அது மேலே இந்த சாக்லேட் சிரப் ஊற்றணுன்னா அந்த ஓட்டை வழியாக கேக்குக்கு உள்ள ஃபுல்லாக அந்த சாக்லேட் சிரப்பு போயிடும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு. நான் கேக்கை சுற்றி சும்மா அழகுக்காக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.